ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேர் ஹேர் ஃபால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது முடி ரொம்ப உதிருதுன்னு சொல்லிட்டு ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எல்லா டாக்டர்ஸையும் அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன், அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். பி காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஹேர் க்ரோத், ரைட்டுங்களா? அதுக்கு சும்மா இந்த எண்ணெய் தடவுறது அந்த எண்ணெய் தடவுறது மெயின் கிடையாது. அந்த முடியினுடைய வேருக்கு வேண்டிய நியூட்ரிஷன், ரைட்டா? அனீமிக்காக இருந்தாலும் ரொம்ப முடி கொட்டும். இப்போ டைஃபாய்டு, ஆஃப்டர் டெலிவரி இதெல்லாம் இருந்ததுனாக்கா, சிவியர் ஏதானோ டிசீஸ் இருந்ததுன்னா பாடியிலுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் குறைஞ்சிரும். அப்படியே அயன் கண்டென்ட்டும் குறையும் போது ரொம்ப முடி கொட்டும். அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பர் மெடிசன் எடுத்துக்கணும். அண்ட் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்டு, பருப்பு வகைகளை நிறைய சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாம், ரைட்டா? இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பி காம்ப்ளெக்ஸ் வேணும். அதனால் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. மாதுளம்பழம், ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை எவ்ரிடே ரெகுலராக எடுத்துக்கோங்க. என்றைக்கோ ஒரு நாள் எடுத்தால் யூஸ் இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் டிஃபெக்ட் இருக்கலாம். நவடேஸ் யங் கேர்ள்ஸ்க்கு பிசிஓடின்னு ஒரு கம்ப்ளைண்ட், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம்ன்றோம். அது ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய டிஃபெக்ட் கொடுத்துரும். அது இல்லாமல் ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி தைராய்டு டிஃபெக்ட், அது இருந்தாலும் முடி கொட்டும். ஸோ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த டெஃபிஷியன்சியோ அந்த ஹார்மோனை ரெக்டிஃபை பண்ணுறதும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ முடி கொட்டுறதும் நிற்கும், நல்லா முடி வளரும். ஓகேங்களா?